முற்றும் துறந்த முனிவரை குடும்பத்திற்கு கொண்டு வருவதும் ஒரு சக்திதான். கையில் எடுத்த திருமாங்கல்யத்தை வைக்கச் சொல்லி சந்நியாசி ஆக்குவதும் அதே சக்திதான். ஆகவே இந்த நிலைமையில் மனிதன் அவனுடைய கெட்டிக்காரத்தனத்தால் இல்லறத்துக்கு போவதும் துறவரத்துக்கு போவதும் என்று நினைப்பது மிக தவறு. அவரவர்களுடைய பராபலன் எதுவோ, அவரவருடைய வாழ்க்கை எதுவோ, நியதி எதுவோ, அவரவர்கள் சிருஷ்டியில் என்ன முறையில் தங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற தன்மை இருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் வாழ்க்கை கிடைக்கும். இந்த இரண்டும் இரண்டு விதமான மார்க்கம். சந்நியாசிக்கு வேண்டியது வைராக்கியம். வைராக்கியம் எங்கே தவறுகிறதோ அப்பொழுது துறவரம் தவறி போகும். கணவன் மனைவி ஒற்றுமை என்று தவறுகிறதோ அன்றைக்கு இல்லறம் பாழாகும். வைராக்கியம் இல்லாத சந்நியாசம் துராகிரமமாகும். ஒத்து வாழாத குடும்பம் காம வாழ்க்கையாகும். அம்மாதிரியாக நடைபெறுகின்ற பெரும் காரியங்களை எல்லாம் இயற்கை இயல்பாகவே மிக லேசில் நடத்துகின்ற அந்த பராசக்தியினுடைய பேராற்றலை, அதன் கிருபையை நாம் கண்டுணர வேண்டும், அதை வணங்க வேண்டும், வாழ்த்த வேண்டும். அந்த பெருங்கருணை சக்தியின் உபகார அருட்கடாட்சத்தை கிடைத்திருக்கிறே இந்த பிறவியிலேயே நாம் காலத்தை பெற்று அதன்பால் இயற்கை தனி இன்பமுற்று நாம் எல்லோரும் நல்ல விதமாக வாழ வேண்டும், அதற்கு நம்மையெல்லாம் நன்கு பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நல்ல பற்பல வழிமுறைகளையும் லட்சணங்களையும் வகுத்து கொடுத்து இதுபோன்ற திருவிழாக்களை நம் பெரியோர்கள் நம் நன்மைக்காக உண்டாக்கி அவற்றை கொண்டாட வைத்தார்கள். ஒருவன் பல் விளக்குவதன் பலனை தெரிந்த பின்புதான் பல் விளக்க வேண்டும் என்று நினைப்பானையானால் அதற்குள்ளே அவனுக்கு பலவித நோய்கள் வந்துவிடும். பல்லெல்லாம் புழுத்து போகும். அது வைத்தியத்திலே மிக கஷ்டப்படுத்திவிடும். அதனுடைய பலன் என்னவென்று தெரியாது போனாலும் ஒரு குழந்தையானது ஒழுங்காக பல்விளக்கி வந்தால் அது வளர்ந்து வயது வந்த பிறகு இந்த பல்லிலே உண்டாகும் கிருமிகள் என்ன, அந்த கிருமிகளுக்கு ஆட்படுத்தாமல் அந்த நம் பல்லை எப்படி பக்குவப்படுத்தி கொள்வது, எப்படி காத்து கொள்வது என்பதையெல்லாம் அது வளர்ந்த பின்னால் நன்கு தெரிந்து கொள்ளலாம். அதுபோலவே பராசக்தியினுடைய கிருபை என்பது என்ன, அது எப்படி இயங்குகிறது, அது தண்ணீரில் எப்படி இயங்குகிறது, அது பிருத்திவியாக மண்ணில் எப்படி இயங்குகிறது, அதனுடைய பல்வேறு தன்மைகள் என்ன என்பதையெல்லாம் விஞ்ஞானிகளும் இன்னும் புரிந்து கொள்ள முடியாது திண்டாடுகிற பொழுது, மெஞ்ஞானிகளும் புரிந்து மெஞ்ஞானிகளுக்கு உணர்த்துவதைத் தவிர அஞ்ஞானிகளுக்கு உணர்த்துவது என்று நினைத்தாலும் அதை உணர முடியாத ஒரு பக்குவத்தில் நிற்கிற பொழுது இதை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொண்ட பிறகுதான் வணங்குவோம், அப்படித்தான் வணங்க வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவீர்களேயானால் நஷ்டம் உங்களுக்கே தவிர அதற்கு அல்ல. ஆகையால் எல்லோரும் நல்லபடியாக வாழ்ந்து நன்னிலையை பெற வேண்டும் என்பதற்காகவே தான் பக்குவிகளும் பெரியோர்களும் பற்பல நல் வாழ்க்கை முறையை நமக்கு காண்பிக்கிறார்கள். அப்படி வருகிற காலத்தில் அந்த பராசக்தியினுடைய வடிவம் எப்படி ஒரு சரீரத்திலே அந்த அக்னியை பற்பல கூறாக வைத்து ஒரு ஜீவதேக வாழ்க்கை இயக்குவதற்கு காரியப்பட்டதோ அதுபோலவே புற உலகிலும் இங்கே இந்த சக்தியானது பற்பல ரூபமாக இயங்குகிறது என்பதையும் காண்கிறார்கள். சரஸ்வதி என்பதும் லக்ஷ்மி என்பதும் தான் ஆரம்பத்தில் இயங்குகிற சக்திகளாக இருக்கின்றன. சரஸ்வதி என்பதும் லக்ஷ்மி என்பதும் நல்லவரிடத்திலும் இருக்கும், கெட்டவரிடத்திலும் இருக்கும். இவை இரண்டும் நல்லவரிடத்தில் மாத்திரம்தான் இருக்கக்கூடும் என்கிற அந்த நன்னிலைமை இருக்குமையானால் இந்த நம் உலகினில் அலங்கோலமே இருந்திருக்காது. அப்படி இருந்திருந்தால் இந்த உலகம் ரொம்பவும் நேர்த்தியாக மிக அழகாக இருந்திருக்கும். சாமர்த்தியமாக கெட்ட வேலை செய்வதற்கும் சரஸ்வதியின் படிப்பும் பிரயோஜனப்படும். மிக கேவலமான காரியங்களையும் தவறான காரியங்களையும் செய்வதற்கும் இந்த லக்ஷ்மியின் பொருளும் பிரயோஜனப்படும். அதனால்தான் இவை இரண்டும் வந்தவுடன் இரண்டு விதமான துர்குணத்தை கொடுக்கும். ஒரு சாதாரண மனிதனுக்கு கல்வி வந்தவுடன் கர்வம்தான் உற்பத்தியாகும். அதுதான் வித்யா கர்வம். நிறைந்த அறிவு வரும்பொழுதுதான் அடக்கம் ஏற்படும், நல்ல அனுபவமும் ஏற்படும். அப்போதுதான் பலர் சொல்வதையும் நிதானமாக கேட்டு விளங்கக்கூடிய அந்த தெளிந்த புத்தி வருமே தவிர, கொஞ்சம் அறிவு வருகின்ற காலத்தில் அவன் அப்படி சொன்னான், இவன் இப்படி சொன்னான், அது அப்படி, இது இப்படி, அது குற்றம், இது குற்றம் என்று பெரியோர்களையும் கூட மிக கேவலமாக பேசுகிற அந்த ஒரு அதர்ம புத்தி தான் இந்த சரஸ்வதியின் பெயராலே கிடைக்கும். இப்படித்தான் மேடைகளிலே கத்துகின்ற பல வித்வான்களை பல இடங்களிலே இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம். இதுவும் தவிர இந்த வித்யாகர்வத்தை எப்படி இந்த சரஸ்வதி தருகிறதோ அதை போலவே தான் லக்ஷ்மியும் வந்தவுடனே அந்த லோபத்தைத்தான் தருவாள். அதனால்தான்
பொருள் இல்லாதிருக்கிற ஒரு மனிதனுக்கு இருப்பதைக் காட்டிலும் அது நிறைய இருப்பவனுக்கு இருக்கிற அந்த கஞ்சத்தனம்தான் மிக அதிகமாக இருக்கின்றது. ஏன், அதற்கு மேல் இன்னும் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டும் என்கிற அந்த பேராசைதான் இப்படிப்பட்ட அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுகிறது. இந்த வித்யாகர்வத்தால் இயங்குகிற சரஸ்வதியும், அந்த லோபத்தின் பெயரால் இயங்குகிற லட்சுமியும், அதற்கு அப்பால் இருக்கிற ராஜேஸ்வரியும் ஞானத்தின் சொரூபரூபமான அந்த அருட்சக்தியை பெறுகிற காலத்தில்தான் இந்த சரஸ்வதியும் லக்ஷ்மியும் அங்கே பணிப்பெண்களாக மாறுகிறார்கள். அப்பொழுது அந்த பெரியோர்கள் இடத்தில்தான் அவர்கள் நல்ல உலக உபகாரமான நற்காரியங்களுக்கு வேலை செய்ய நினைக்கிறார்கள். இத்தகைய உன்னத நிலைமைக்கு உரித்தாகின்ற நற்காரியங்களை நாம் நன்கு அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே இந்த சரஸ்வதி லக்ஷ்மி என்கிற இவ்விருவரின் சார்பாகவும் இவர்களுக்கு அப்பாற்பட்டிருக்கிற அந்த ராஜேஸ்வரியை வணங்குகிற அந்த திருநாளாக இந்த நவராத்திரி நாளை நாம் குறிக்கின்றோம். நெருப்பை தெரியாமல் தொட்டவனுக்கும் தெரிந்து தொட்டவனுக்கும் கொப்புளமும் சூடும் ஒன்றுதான். அதுபோல அறியாமல் பராசக்தியை நினைப்பவர்களுக்கும் நன்கு அறிந்துணர்ந்து நினைப்பவர்களுக்கும் ஒரே விதமான பலன்தான் கிடைக்கிறது. இம்மாதிரியான நற்பலனை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இதை கொண்டாட்டமாக வைத்தார்கள். இதை பெரும் நன்மையாக கருதி செய்தார்கள். இப்படி இருக்கின்ற ஒன்றிலே ஒன்றும் தெரியாத நிலைமையிலே ஒருவன் வாழ்கிறான். அப்படி ஒன்றும் தெரியாத நிலைமையிலே இருந்தாலும் எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிற சில நபர்களும் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி வாழ்ந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அடுத்தவனுடைய பணத்திற்கு ஆசைப்படாமல், அடுத்தவர் அதிகாமத்திற்கு இச்சை இல்லாமல், எவனொருவன் பதிவிரதா பக்குவத்தோடும் பேராசை இல்லாமலும் வாழ்கிறானோ அவன் தெய்வத்தை வணங்காமல் வாழ்ந்தாலும் பரிசுத்தமானவன்தான். ஆனால் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட்டு அடுத்த காமத்துக்கு இச்சையாகி அதை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக அறிவின் பெயரால் ஒருவன் பேசுவானே, ஆனால் அது பகுத்தறிவல்ல. ஆஸ்திகவாதியும் கூட நிறைய ஆஸ்திகத்தை செய்து கொண்டே அவ்விரண்டு தவறையும் செய்வானே, ஆனால் ஓட்டைப்பானையிலே தண்ணீர் மொண்டது போல இவனுக்கு தண்ணீராகி அந்த புண்ணியம் வந்து சேராது. இப்படி அறியாமையால், செயற்கை வாசனையால் பற்பல தவறான ஒழுங்கினங்களை செய்து பயணிக்கின்ற இவர்களுக்கு மனச்சாட்சி என்கிற ஒன்று இருக்குமேயானால் அது கொஞ்சம் கொஞ்சம் உறுத்தும். அந்த உறுத்தலின் தன்மையானது ஒரு பிரேக் போல இவர்களை வாழச் செய்யும். அது ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற ஒரு மனிதனுக்கு அந்த பிரேக் என்பதே இருக்காது. அதனால் அவர்களின் வண்டியானது நிற்க வேண்டிய இடத்தில் நிற்காமல் எங்காவது எதிலாவது போய் மோதி அழிந்து போகும். இதற்காகத்தான் நம்முள்ளே நல்ல பக்தி முறையில் மனோசாட்சியை, யோக முறையில் ஜீவசாட்சியை, ஞான முறையில் அந்த தெய்வீக சாட்சியை, அதன் அருட்காட்சியை நம்முடைய அகத்திலே பெற்று அதன்பால் நல்ல பக்குவத்தையும் அனுபவத்தையும் நாம் பெறுவதற்காகத்தான் பற்பல ஆன்மீக ஒழுக்கங்களை நம்முடைய பெரியோர்கள், மகான்கள் நமக்காக சொல்லி வைத்தார்கள். ஆனால் இது இன்றைக்கு விஞ்ஞானம் தெரிந்த காலமாயிற்றே ஐயா, அதெல்லாம் அந்த கட்டை வண்டி ஓட்டின காலத்தில் அல்லவா இருந்திருக்க வேண்டும் என்று பேசக்கூடிய சில நபர்களும் இங்கே இருக்கிறார்கள். விஞ்ஞானம் என்பதை நாம் கண்டுகொள்ளாமல் இருந்து இந்த மெஞ்ஞானத்திற்கு வந்தோம் என்று நினைப்பது தவறு. உங்களுக்கு ஒன்றிரண்டு உதாரணங்களை இங்கே சொல்லுகிறேன். இன்றைக்கு வானத்திலே இருக்கிற நட்சத்திரம், அண்டமண்டலம், கோள்களை எல்லாம் அளக்க வேண்டும் என்று நினைத்து அதற்கு பல கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து அப்படி அந்த வானசாஸ்திர ஆராய்ச்சிகளை நடத்துவதற்காக அதற்கு தேவையான பல டெலஸ்கோப் போன்ற கருவிகளையும் ஏற்பாடு செய்து வைத்துக்கொண்டு விண்மீன்களையும் வான்வெளி அண்ட மண்டலங்களையும் எண்ணுவதற்காக பழகினார்கள். அப்படி அவர்கள் பல வருடங்களாக அவ்வளவு சிரமப்பட்டு கணக்கெடுத்து எழுதி பழகி படித்து பார்த்து ஒருவர் வெளியே போக வேண்டுமென்றால் மற்றொருவரை அமர்த்திவிட்டு எழுந்து போகிற அளவிற்கு அல்லும் பகலும் கணக்கெடுத்து ஆராய்ந்து சர்ச்சை செய்து அவைகளை இவர்களெல்லாம் ஒரு கணக்குக்கு கொண்டு வந்தார்கள் என்று கண்டு மீண்டும் வர முடியாத அளவிற்கு பல பல நட்சத்திரங்களும் வான்வெளி அண்ட மண்டலங்களும் இன்னும் எத்தனையோ இருக்கின்றது என்றும் கண்டார்கள். அப்படி அவர்கள் ஆராய்ச்சியில் கண்டு சொன்னதாவது 1010 millions and more, 1010 லட்சமும் அதற்கும் அதிகமும்
என்று குறித்தார்கள். எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி இது! நட்சத்திரங்களையும் வான்வெளி அண்டங்களையும் எண்ண முடியாது என்று சொல்வார்கள். இதோ இப்போது அவற்றை எண்ணி சொல்லிவிட்டார்களே என்று சந்தோஷப்பட்டார்கள். ஆங்கிலம் படித்ததன் பெயரால் சர்வத்தையும் படித்தோம் என்று தெரிந்து கொண்டவர்கள். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இவற்றை தெரியாமல் இருந்திருக்கிறார்களா என்கிற ஒரு சர்ச்சை வருகிற பொழுது, தெரியாமல் தான் இருந்திருக்கிறார்கள் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தெரியாமல் இருக்கவில்லை. அண்டங்களின் எண்ணிக்கையையும் அவற்றிலுள்ள நட்சத்திரங்களின் எண்ணிக்கையையும் நம்முடைய முன்னோர்கள் கணக்கிட்டிருக்கிறார்கள். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றொழில் வகரின் 100 கோடியின் மேற்படி விரிந்தன. என்னுழை கதிரின் துண்ணனு புறைய சிறியோனாக பெரியோன் தெரியின் என்று நம் மாணிக்க வாசகர் ஏற்கனவே சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். ஒரு 4 புத்தகத்தில் அது புழுதி அடைந்து கிடக்கிறது. இங்கே அவன் அமெரிக்காவிலிருந்தும் மற்ற இடங்களிலிருந்தும் கண்டுவிட்டோம் என்று அதை மிக அழகுபடுத்திய ஒரு புத்தகத்தில் ஆங்கிலத்திலே எழுதி கொடுத்ததன் பிறகுதான் இவன் அதை காண்கிறான். 1010 10 லட்சம் என்று சொல்லுகிற பொழுது அதை 10ஆல் வகுக்கிற காலத்தில் 110 லட்சம் 1 கோடி. அவன் 1010 10 லட்சம் என்றான். இவர் 101 கோடி என்று சொன்னார். அவன் அண்ட் மோர் என்று சொன்னான். இவர் மேற்பட வெறியும் என்று சொன்னார். இந்த நிலைமையில்தான் நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் உள்ளன. எவர் படிக்கிறார்? ஆங்கிலத்தை படித்தவன் தமிழை படிப்பதில்லை, தமிழை படித்தவன் ஆங்கிலத்தை படிப்பதில்லை, இரண்டையும் படித்தவன் விஞ்ஞானத்தை படிப்பதில்லை, அதையும் படித்தவன் மெஞ்ஞானத்தில் சொன்னதை ஆராய்ந்தறிந்து அவற்றை ஒப்பிட்டு பார்த்து பொருத்தி காண்பதில்லை. இத்தனை விதமான அலங்கோலம், அதற்கு அரசும் ஒத்தில்லை. இப்படி எத்தனையோ விதமான கஷ்டத்திலே நாம் வாழ்கின்றோம். விமானங்களெல்லாம் இன்றைக்குத்தான் கண்டுபிடித்ததாக சொல்கிறார்கள். ஆனால் அன்றைக்கே எத்தனையோ விதமான விமானங்கள் அமைக்கப்பட்டு செயல்பாட்டில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி பழங்காலத்திலேயே விமானியால் ஓட்டப்படாத விமானம் நம்முடைய தமிழ்நாட்டிலே இயங்கி இருக்கிறது என்பதற்கு சரித்திர சான்றுகள் உண்டு. அதை பெரிய ப்ரொஃபஸர்ஸ், பேராசிரியர்கள் கூடிய ஒரு யூனிவர்சிட்டியிலே நான் பேசிய காலத்தில் பலர் சந்தேகப்பட்டார்கள், சலனப்பட்டார்கள். அப்படி வருத்தப்பட்டனர் என்பதை நான் அவர்களின் முகக்குறியால் கண்ணுற்று, அப்படி அங்கே நான் பேசியதன் பிறகு அவர்களை, ஐயா, இங்கு தமிழ் புலவர்கள் இருப்பீர்கள், அவர்கள் தயவு செய்து இங்கே வாருங்கள் என்று சொன்ன பொழுது ஒரு 10 பேர் பெரிய பட்டதாரிகள், MOL BOL என்ற பட்டம் பெற்றவர்கள் வந்தார்கள். இன்றைக்கு பெரும்பாலும் விகற்பம் பேசுகிறவனுக்கு புறநானூறும் தெரியாது, அகநானூறும் தெரியாது. ஏதோ சின்ன சின்ன கதைகளை படிக்க வேண்டியது, ஒன்றும் தெரியாதவர்கள் கையை தட்ட வேண்டியது, அவன் இதை செய்துவிட்டு போக வேண்டியது, இவன் அதை செய்துவிட்டு போக வேண்டியது. ஏனென்று கேட்கவும் நாதியில்லை. எவன் எதை பேசினாலும் சரி, பணம் கிடைத்தால் போதும் என்கிறவன் பொழுதை போக்க வேண்டியது. ஊமையின் உலகில் உலர்கின்றவன் பெரியவன் என்கிற அளவுக்கு இப்படி ஒரு காலம். ஆனால் அந்த பேராசிரியர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் மிகவும் நன்கு படித்த விவரசாலிகள். புறநானூறு படித்திருக்கிறீர்கள் அல்லவா என்று நான் கேட்டபொழுது ஆம் என்று பதில் சொன்னார்கள். ஐயா, அதிலே பாண்டியன் கையாண்ட ஆயுதங்களின் பட்டியல் வருகிற பொழுது பற்பல ஆயுதக்கூறுகளை சொல்லி வருகையில் வளவன் ஏவா வான ஊர்தி என்று படித்திருக்கிறீர்கள் அல்லவா என்று கேட்டேன். ஒரு பெரியவர் என்னுடைய 2 கைகளையும் பிடித்து கொண்டார். வளவன் ஏவா வான ஊர்தி என்று வருகிறதே, வளவன் என்றால் என்ஜினியர் என்று இன்றைக்கு சொல்லுகிற அந்த பொறியாளன் வல்லமையுடையவனிலிருந்து வழுவி வந்த வார்த்தை அது. அவன் எந்திரத்தை ஓட்டுகிறவன் என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் ஐயா. வான ஊர்தி என்றால் வானத்திலே ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு கருவி என்பதிலே இன்னமும் ஏதேனும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் உண்டா? கிடையாதையா. வளவன் ஏவா வான ஊர்தி என்றால் விமானியால் ஓட்டப்படாமல் வானத்திலே ஊர்ந்து செல்கின்ற விமானம் நம்முடைய தமிழ்நாட்டிலே தமிழனால் கையாளப்பட்டுள்ளது என்று நம்முடைய சாஸ்திரம் கூறுகிறது என்பது தவறா? இது நேற்று இன்று எழுதி சேர்க்கப்பட்ட வாசகமா என்று கேட்டபொழுது, ஐயா, நாங்களும் படித்தோம், படிக்கின்றோம், ஆனால் அந்த ஆங்கிளிலே வியூ பண்ணல என்றார்கள். அதற்கு யார் பழி? அவர் படித்து அந்த ஆங்கிளிலே, அந்த கோணத்திலே அதை பார்க்கவில்லையாம்.
அவர் அந்த கோணத்திலே பாராமல் BA படித்து ப்ரொஃபஸராக இருந்தால் அவருக்கு கீழே படிக்கிற பிள்ளைகள் கதி என்னவாகும்? பள்ளிக்கூடத்திற்கு போகாத பாமரன் கதி என்னவாகும்? இந்த நாட்டினுடைய கதி என்னவாகும்? அதுபோல் இந்த சயின்டிஃபிக் என்று தற்போது கண்டிருக்கிற ரிசர்ச்சுகளையும் நம்முடைய முன்னோர்கள் ஏற்கனவே கண்டறிந்து எழுதி வைத்திருக்கிற தமிழ் சமஸ்கிருதம் என்கிற இந்த 2 பாஷை நூல்களிலும் உள்ள கருத்துக்களையும் ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போவேனேயானால் விடிய விடிய சொல்லலாம். இன்றைக்கு நாம் இங்கே உண்மையிலேயே தெரிந்து கொள்ள வேண்டுவது என்ன? தி so-called scientific inventions of the Westerners are nothing but reproduction. மேற்கத்திய நாட்டுக்காரனால் கண்டுபிடித்து கொடுக்கப்பட்டது என்று நாம் இப்போது சொல்லப்படுகிற விஞ்ஞானம் அத்தனையும் ஏற்கனவே இருந்து அழிந்து போன ஒன்று. அவனது அரசு வந்ததன் பிறகு அதை மீண்டும் எடுத்து கொடுத்த ஒரு பெரிய புண்ணியம் அவனை சாரும். If they call them as if their inventions, damn shame, that's their arrogance. If we accepted them as if their own, damn shame, that's our ignorance. அவற்றை அவர்களே கண்டுபிடித்ததாக சொல்வார்களேயானால் அது அவர்களுடைய அகங்காரத்தின் வடிவம். அவர்கள்தான் கண்டுபிடித்து கொடுத்தார்கள் என்று நம் நாட்டிலே கண்டுபிடித்ததை நாம் தெரிந்து கொள்ளாமல் ஒப்புக்கொள்வோமேயானால் அது நம்முடைய அறியாமையின் வடிவம். இறந்து அழிந்தது அரசு. அந்த அரசுடன் சேர்ந்து சாஸ்திரங்கள் எல்லாம் தொலைந்தன. அப்படி தொலைந்ததன் பிறகு அவற்றின் எஞ்சியிருந்த பிரதிகள் மற்றும் பல உயரிய சாஸ்திர நூல்கள் தமிழ் சங்கத்திலே பாதுகாப்பாக இருந்தவைகளை சரஸ்வதி மஹாலுக்கு தஞ்சாவூருக்கு எடுத்து செல்லப்பட்டது. அதன் பிறகு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்த காலத்தில் அது ஏலம் போடப்பட்டது. அதை பெரும்பாலும் ஜெர்மனியர் ஏலத்தில் எடுத்தார்கள். அவற்றை மொழியாக்கம் செய்து அதன் மூலமாக அவர்கள் விஞ்ஞான வளர்ச்சியை பெரிய அளவிலே பெற்று அவற்றை பல பல ரூபமாக கண்டுபிடித்து கொடுத்தார்கள். நம் முன்னோர்கள் கண்ட நம்முடைய திரவியம் அது இன்னொருவர் கையிலிருந்து வேறொரு பாஷையிலே இயங்குகிறது. அதை புரிந்து கொண்டால் இந்த நாடு முன்னுக்கு வரும். ஆனால் அதற்கு காரணம் இடையிலேயே எப்படி இந்த தெய்வீகம் அழிவதற்காக வேண்டி பொறாமை அவலட்சணங்கள் ஏற்பட்டதோ அது போலவே அரசியல் அழிவதற்காக வேண்டியும் அநீதிகளும் சூழ்ச்சிகளும் ஏற்பட்டது. தெய்வீகம் அழிவதற்கு ஏற்பட்ட பொறாமை முதலில் நாஸ்திகம் அல்ல, சைவ வைணவர்கள் சண்டை. சைவ வைணவர்கள் சண்டைதான் ஆதியிலே கலியுகத்திலே தெய்வீகத்தை அழிப்பதற்காக வந்த விஷம். சைவ தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் வைணவத்தை திட்டுவது, வைணவ தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் சைவத்தை திட்டுவது, இரண்டிலும் பண்டிதர்களும் வித்வான்களும் சேர்வது, அவர்கள் வேகமாக பேசுவது, அவர்களுக்கு ஆங்காங்கிருந்த பெரிய பிரபுக்களும் அரசர்களும் தோடா பண்ணி போடுவது. சாமியை கும்பிடுகிறவனே ஒரு சாமி இன்னொரு சாமியை வையலாம் என்று நினைத்தால் நாம் 2 சாமியை வையலாம் என்று ஆசாமிகளாகிய பிள்ளைகள் இவர்களுக்கு பிறந்தது. அவர்கள் நிரந்தர துஷ்டர்களாக மாறி இன்றைக்கு என்ன நிலைமைக்கோ வந்துவிட்டது. அதற்கு அந்நிய ஆட்சியும் வசதியாக தூபம் போட்டது. அதே போல அரசியலும் கூட. வீரம் என்பது வேறு, விவேகம் என்பது வேறு என்று பிரித்தவர்கள்தான் அரசியலை பாழாக்கினார்கள். வீரமில்லையேல் விவேகமில்லை, விவேகமில்லையேல் வீரமில்லை. வீரமற்ற ஒருவருடைய விவேகம் சுயநலம், கோழைத்தனம். விவேகமற்ற ஒருவருடைய வீரம் தடித்தனம், முரட்டுத்தனம். அவை இரண்டும் பிரிக்க முடியாத ஒன்று. இதற்காகத்தான் பராசக்தியின் சொரூபத்தை ஜீவகாருண்ய வடிவமாக வைத்து தாய் என்று காட்டிய நம் முன்னோர்கள் வெட்டுண்ட தலைகளை மாலைகளாக வாங்கி வாளை கையிலே ஏந்தி இருக்கின்ற அந்த மகாகாளியின் சொரூபத்தை வைத்து வீரத்தை அங்கே இரத்தத்தோடு காட்டினார்கள். இது சிறு தெய்வம் என்று நீங்கள் நினைப்பீர்கள். சிறு தெய்வமாக மகாகாளி இருப்பாளையானால் ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அதன் மூலம் உற்பத்தியாகியிருக்க முடியாது. அவர் அன்று இல்லாது போயிருந்தால் இன்றைக்கல்ல என்றைக்கோ நம்முடைய கோயில்களெல்லாம் பாழாகி சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸும் போஸ்ட் ஆஃபீஸுமாக ஆகியிருக்கும். விவேகானந்தர் என்கிற அந்த ஒரு வீர ஞான துறவியும் இந்த உலகில் இவ்வுலக செமத்திற்காக உற்பத்தியாகி இருக்க மாட்டார். சுவாமி விவேகானந்தா சிக்காகோவில் பேசுகிற காலத்தில் மேற்கத்திய நாட்டுக்காரர்களை பார்த்து, மேற்கத்திய நாட்டாரே, நீங்கள் கம்பியின் மூலமாகத்தான் ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்திற்கு செய்தியை அனுப்ப பழகியிருக்கிறீர்கள். இயற்கை அன்னை கம்பி இல்லாமலேயே
செய்திகளை அனுப்பும் சக்தி பெற்றவள் என்று பேசியிருக்கிறார்கள். இது ரேடியோ கண்டுபிடிப்புக்கு முன்னால் பேசப்பட்ட வார்த்தை. இதை நட்சத்திர குறியிட்டு தி ஸ்பீச் வாஸ் டெலிவர்ட் பை சுவாமி விவேகானந்தா பிஃபோர் த இன்வென்ஷன் ஆஃப் ரேடியோ என்று அவற்றை ஆங்கிலேயன் மிகச் சிறப்பாகவே எழுதியிருக்கிறான். எப்படி இதை சுவாமி விவேகானந்தா அவர்கள் பேசினார்கள் என்பதைத்தான் நீங்கள் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டியதாகும். விஞ்ஞானம் தெரியாத ஒருவன் மெஞ்ஞானியானவன் அல்ல. விஞ்ஞானம் என்பதென்ன? விசேஷ ஞானம். சாதாரணமான அறிவுக்கு அப்பால் கொஞ்சம் விளங்குகின்ற ஒன்று. அந்த விஞ்ஞானமும் முடிவானதல்ல. அதுவும் மாறிக்கொண்டேதான் போகும். ஒரு தரம் கண்டவை மறுமுறை குற்றமாகும். அறிதோறும் அறியாமை கண்டற்றால். அறிவு என்பது என்ன? நாம் எவ்வளவு அறியாமையில் இருந்தோம் என்பதை நமக்கு அளந்து கொடுக்கின்ற கருவிதான் அறிவு. அதுவும் முற்றும் பெற்ற அறிவல்ல. தி மெஷர்மெண்ட் ஆஃப் அவர் இக்னோரன்ஸ் இஸ் அவர் சோ கால்ட் intelligence. Wisdom springs when intelligence dies. ஞானம் எப்போது வரும்? புத்தி என்பது செத்துப்போன அந்த மயானத்திலே வரும். 1000 புத்தகம் படித்தவனுக்கு 10,000 சந்தேகம். 10,000 புத்தகம் படித்தவனுக்கு 1,00,000 சந்தேகம். 1,00,000 புத்தகம் படித்தவனுக்கு கோடி சந்தேகம். இது பிரயோஜனப்படாது. படிக்கிற படிப்பு என்பது என்ன? அது புத்தகத்தை எழுதியவன் அவனுடைய புரிதலால் கொடுத்த வாசகமே அன்றி அவன் முற்றும் அறிந்துணர்ந்த பரஞானம் பெற்றவன் அல்ல. வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலாகும் என்று கண்டது நம்முடைய ஞான சாஸ்திரங்கள். இன்றைக்கு ஒரு ரேடியோ கருவியானது ஒரு குறிப்பிட்ட மீட்டருக்கான அதிர்வெண்ணை தொடுகிற பொழுது அதற்கான ஒளி அலைகளை எப்படி இயற்கையாகவே ஒத்திசைந்து கக்குகிறதோ அது போலவே எண்ணுகிற எண்ணங்களெல்லாம் அழிந்து போவதில்லை என்பதை கண்ட நம் மகான்கள் மிகப்பெரிய நுண்ணிய எண்ணங்களை எண்ணிய மகான்களையும் பெரியோர்களையும் கண்டு அதற்கு மேல் இச்சைக்கு அப்பாற்பட்ட உன்னத நிலையில் விருப்பு வெறுப்பற்ற வேண்டுதல் வேண்டாமை கடந்த அந்த நிற அதிசய இடத்திற்கு சென்று எல்லோருக்கும் ஆதாரமாக அங்கே நின்று அருள் தருகின்ற தெய்வத்தை கண்டு அந்த தெய்வத்தின் அருள் மீட்டருக்கான நுண்ணிய அறிவழைகள் இவர்களில் ஒத்திசைந்து நாதமர முழங்கி அவர்களின் உள்ள பாங்கில் அகுது ஒன்றாகி முகிழ்ந்து நின்று முழு அறிவை பெற்று உருவாகின்ற பெரியோர்கள் மகான்கள்தான் நமக்கு கிடைக்கின்ற அந்த அவதார புருஷர்கள் ஆவார்கள். அதனால்தான் மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடாத அந்த அருள்பெரும் ஜோதி ஆண்டவரின் பேராற்றலை பெற்றேன் என்று பறையடித்து அருள் மறை கொடுத்த மகாபுருஷர், நமக்கு அண்மையில் வாழ்ந்த அந்த உண்மை அருளாளர், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி வருந்திய அந்த வள்ளல் பெருமகனார், அந்த மகா ஞானி தான் கைப்பட எழுதிய அந்த திரு அருட்பா திருவாசகங்களை தன்னுடைய சொந்த வாசகம் அல்ல, அது அருள்பெரும் ஜோதி ஆண்டவர் அவருடைய உள்ளத்திலிருந்து தந்த வாசகம் என்று நமக்கு சொன்னது. அதற்கான அகச்சான்றுதான் நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தையன்றி நான் உரைக்கும் வார்த்தை அன்று என்றும் வான்கொடுத்த மணிமன்றில் திருநடம் பொரியும் வள்ளல் எல்லாம் வல்லவர் நன் மலரெடுத்து என் உளத்தே தான் கொடுக்க நான் வாங்கி தொடுக்கின்றேன் என்றும் அவர் நமக்கு வெளிப்படையாக கொடுத்த அந்த சத்திய வாக்குமூலங்களாகும். இதுபோன்ற எண்ணற்ற அகச்சான்றுகள் இருக்கின்றன நம் தமிழ் ஏடுகளிலே. சிருஷ்டி என்பது என்ன? பஞ்சபூதக்கூறாக இருக்கின்ற இயற்கையில் சிருஷ்டியும் பஞ்சபூதக்கூறாகவே நடைபெறுகின்றது. பிருதிவி என்கிற அந்த மண் இருக்கின்றதே, அந்த மண்ணின் வடிவமாக இருக்கிற சிருஷ்டி என்ன? இந்த பிருதிவியிலிருந்து உற்பத்தியானவைகள்தான் மரம் செடி கொடி முதலிய விருட்சங்கள் ஆகும். இவைகள் மண்ணை பீஜமாக வைத்து உற்பத்தியாகும். அதற்கு மேல் அப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த தண்ணீர் இருக்கிறதே, அதை பீஜமாக வைத்து உற்பத்தியாவதுதான் இந்த சுக்கிலம் சுரோனிதம் என்பவற்றால் வருகின்ற விலங்கு மற்றும் மனிதர் முதலிய வர்க்கங்களாகும். அதற்கு மேல் தேயு என்று சொல்லப்படுகின்ற அந்த அக்னியை பீஜமாக வைத்து உற்பத்தியாவதுதான் உஷ்ணமாகிய புழக்கத்தில் உற்பத்தியாகின்ற நம்முடைய தலை ரோமங்களிலே உண்டாகின்ற அந்த ஈர்ப்பேன் முதலியவைகளும் புதறி கிடக்கின்ற கொழிந்த குப்பைகளிலிருந்து உண்டாகின்ற அந்த வண்டு புழுக்கள் போன்றவைகளும் ஆகும். இதே போல வாயுவை பீஜமாக வைத்து உற்பத்தியாகின்றவைகள்தான் அண்டஜம் என்று சொல்லப்படுகின்ற அந்த முட்டையின் வடிவத்திலிருந்து உற்பத்தியாகின்றவை. வாயுவின் வடிவத்திலிருந்து அது எப்படி உருப்பெற்று நிற்கின்றது,
அது எப்படி ஒரு முட்டையை வெடித்து கொண்டு வருகிறது, அங்கே அந்த வெள்ளைக்கருவானது எப்படி சதை கோலங்களை தருகிறது, மஞ்சள் கருவானது எப்படி நுண்ணிய உயிர் சத்துக்களை கொடுக்கின்றது என்பதையெல்லாம் கண்ட நம் பெரியோர்கள் பிரேதங்களுக்கும் கடைசி காலத்தில் நாம் எப்படியெல்லாம் கைங்கரியங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் மரியாதை செய்ய வேண்டும் என்பதையும் நமக்கு குறித்து கொடுத்தார்கள். ஏன் அப்படி குறித்து கொடுத்தார்கள் என்று கேட்டால், ஒருவர் இறந்து போய் பிரேதமானதின் பிறகு அஃது முற்றிலும் ஒன்றும் இல்லாது போன ஒன்றல்ல. யார் என்ன முறையில் தனக்கு சடங்கு ஆச்சாரங்களை செய்கிறார்கள், தன்னுடைய உற்றார் உறவின் முறையார்கள் தன்னை ஒழுங்காக கவனிக்கிறார்களா, தன்னுடைய வாரிசுகள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கின்றதா, தன் சிநேகிதர்கள் தனக்கு வேண்டியவர்கள் என்னென்ன முறையில் தனக்காக ஏதேது செய்கின்றார்கள் என்பதையெல்லாம் கவனிப்பதற்கு அந்த பிரேதத்தினிடத்தில் ஒரு பொருளானது வகிக்கிறது. அப்படி அந்த பிரேதத்தினிடத்தில் வகிக்கின்ற அந்த பொருளானது எதுவெனில், தசவித நாடிகளிலே உற்பத்தியாகி நம் தேக இயந்திரமானது இயங்குவதற்காக நிற்கின்ற அந்த தசவித வாயுக்களிலே ஒன்றாகிய தனஞ்சயன் எனும் வாயுவாகும். அது நம் கபாலத்திலே வகிக்கிறதென்றும் நம்முடைய யோகிகள் கண்டார்கள். அப்படி வகிக்கிற அந்த தனஞ்சயன் என்கிற அந்த வாயுவானது அது சாட்சியாக நின்று நம்மையெல்லாம் பார்க்கிறது என்றும் கண்டு, அதை கூடிய மட்டும் நாம் சாந்தப்படுத்தி திருப்தியாக அனுப்ப வேண்டுமென்றும், அது அபிலாஷைகளோடும் அதிர்ச்சியோடும் போகக்கூடாது என்றும், அப்படி போனால் அதனுடைய அதிருப்தியானது இறந்தவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் ஒரு வினை தொடர்பை உண்டாக்கும் என்றும், அதனால் கூடாத பல சங்கடங்கள் உருவாகக்கூடும் என்றும், அஃது கூடாது என்பதற்காக பற்பல சடங்காச்சாரங்களை உண்டாக்கி நம்மையெல்லாம் நம்முடைய நன்மைக்காக செய்ய சொன்னார்கள். என்னையா எதை சொன்னாலும் நாம் கேட்கலாம், ஒரு செத்துப்போன பிரேதத்திலும் ஒன்று இருக்கிறது என்று தேவர் சொல்லுகிறாரே, இது பெரும் புழுகு அல்லவா என்று நீங்கள் நினைக்கக்கூடும். வாஸ்தவம். எதை சொன்னாலும் உங்களுக்கு விளங்குகிற அளவிற்கு அதற்கு காரணம் சொல்லி செல்ல வேண்டியது அடியனுடைய கடமை. நீங்கள் பிரேதத்தில் ஒன்றும் இல்லை என்று நினைப்பது தவறு. அப்படியானால் பிரேதத்திலும் ஒன்று, அப்படி ஒரு வாயு இருக்கிறது என்பதற்கு சாட்சி என்ன, அதற்கு உத்தரம் என்ன என்று நீங்கள் கேட்பீர்களேயானால், எந்த ஒரு பிரேதத்தையும் அழைக்காமல் அப்படியே நீங்கள் சும்மா போட்டு விடுவீர்களேயானால் அது ஊதும். அப்படி ஊதும் என்பதில் இந்த சபையில் இருக்கின்றவர்களுக்கு யாருக்கும் ஏதேனும் ஒரு சந்தேகம் உண்டா? இல்லை. பிரேதம் ஊதும் என்பதில் யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி, அப்படி அது ஊதுவதற்கு காரணம் காற்றே தவிர வேறொன்றும் இல்லை என்பதிலும் ஏதேனும் ஒரு சந்தேகம் உங்கள் யாருக்காவது உண்டா? இருக்க முடியாது. இன்றைக்கு ஊதுகின்ற தலையணைகளை வைத்திருக்கிறோம், அவற்றை பயன்படுத்துகிறோம். நாம் ஒரு சைக்கிள் பம்பை அழுத்துகிற பொழுது அந்த சைக்கிளின் டயரானது ஊதுகிறது. அதுபோலவே காற்றால் ஒரு காரின் டயரும் ஊதும். எனவே இருக்கிற உருவத்திலிருந்து ஒரு பொருளின் பருமளவானது பெருமளவுக்கு பெருகும்படி வீங்க செய்வது அந்த காற்றுதான். இதிலும் யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் இருக்க முடியாது, இல்லையா? அப்படி இல்லாமல் இதில் சந்தேகம் இருக்கிறது என்று ஒருவன் பேசுவானே ஆனால் அவன் ஒரு குதர்க்கவாதி. அவன் உண்மையை உணர்ந்தறிந்து பேசுகிறவன் அல்ல. அப்படி சத்துவிசாரம் செய்து பிரேதத்திலும் ஒரு காற்று இருக்கக்கூடும் என்று ஒப்புக்கொண்டு ஒரு அறிவுபூர்வமான சரியான முடிவுக்கு வருகிற போது, உங்களுக்கும் அப்பாற்பட்ட உயர்ந்த அறிவார்ந்த யோகிகளும் ஞானிகளும் தனஞ்சயன் என்கிற ஒரு வாயுவானது ஒரு உருவமாக நின்று நம்மை பார்க்கிறான் என்று அவர்கள் ஞானக்கண்ணால் கண்டதை உங்களுக்கு சொல்லுகிற போது நீங்கள் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஒரு உருவம் அழியாதிருக்கும் வரை அந்த உருவத்தையும் கூட சிதைப்பதற்காக அதற்குள்ளே ஒன்று நிற்கிறது. அது சாட்சி பூதமாக பார்க்கிறது. அதுதான் இந்த உலகில் நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை அனுபவித்து பயணிக்கின்ற காலத்திலே எதையதை அதீதமாக நினைத்தீர்கள், எதையதை விரும்பி செய்தீர்கள் என்பதற்கு சாட்சி பூதமாக உங்களுக்குள்ளேயே நின்று கொண்டு உங்களின் ஒட்டுமொத்த கணக்கையும் தயாரித்து கொண்டிருக்கிறது. அந்த இரகசியத்தை தான் சித்திரகுப்தம் என்று சொல்லுவது. சித்திரம் என்றால் படம், குப்தம் என்றால் இரகசியம். சித்திரகுப்தம் என்றால் இரகசிய படம். இதைத்தான் சொல்ல தெரியாமல் சித்திரபுத்திரன் கணக்கு எழுதுகிறான் என்று நம்மில் பலர் சொல்லுவதுண்டு. சித்திரபுத்திரன் கணக்கு எழுதவில்லை, சித்திரகுப்தம் கணக்கு எழுதுகிறது. உங்களுடைய வீடு, நிலை, வாசல், நீங்கள் இருந்த இடம், சென்ற இடம், அங்குள்ள பொருட்கள், இவைகளையெல்லாம்
நீங்கள் இந்த இடத்தில் அங்கிருந்து இப்போது தூரத்தில் இருப்பதால் உங்களுடைய தூல கண்ணுக்கு அவைகள் இங்கே தெரியாமல் போனாலும் உங்களின் அகக்கண்ணாகிய அந்த நெற்றி கண்ணுக்கு அவைகள் சூக்கும காட்சியாக தெரியக்கூடும். எப்படி தெரிந்தது? நீங்கள் இச்சையோடு பார்த்த காரியங்கள், ஆசையோடு செய்த விடயங்கள், அவைகள் அத்தனையும் சினிமா ஃபோட்டோகிராஃபி போல உங்களுடைய அந்த உள்ளக பிராந்தியத்திலே அதற்குரிய அகக்காட்சி உருவங்களாக பதிந்திருக்கிறது. நீங்கள் ஆசைக்கு ஆட்பட்டு பார்த்திருந்தால் அது பதிந்திருக்கும். ஆசை இல்லாமல் பற்றற்று பார்த்திருந்தால் அது பதிந்திருக்காது. அவைகளை நீங்கள் இங்கிருந்தும் எங்கிருந்தும் எப்போது நினைத்தாலும் ஒரு சினிமா ரீலானது காட்சி படலமாக ஓடி வருவதைப் போல உங்களுக்குள்ளே அவைகள் காட்சிப்படும். இப்படி இச்சையோடு பார்த்த உருவங்களையும் அப்படி பார்க்க நினைக்கின்றவைகளையும் சூட்சும காட்சிகளாக தோற்றுவிக்கக்கூடிய சக்தியோடு உங்களுடைய கபாலமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்நிலைப்பாட்டில் பதிவாகின்ற காட்சி படங்கள் அத்தனையும் உங்களுடைய உள்ளத்திலே ஆசையின் வடிவமாக பதிந்து அவைகள் ஆங்கே ஒன்றின் மேல் ஒன்றாக படிந்து கிடக்கும். இப்படி படிந்து கிடக்கின்ற உங்களுடைய அந்த சித்திரகுப்த காட்சிகள் அத்தனையையும் நீங்கள் அனுபவிக்காத வரையிலும் உங்களின் ஜென்மம் தீராது. அப்படியானால் நீங்கள் எத்தனையோ விடயத்தை பார்ப்பீர்கள், வீட்டை பார்ப்பீர்கள், ஆண் பெண் குழந்தைகளை பார்ப்பீர்கள், எத்தனையோ மிருகங்களை பார்ப்பீர்கள், எத்தனையோ விதமான வாழ்க்கையை பார்ப்பீர்கள். அவற்றையெல்லாம் ஆசைப்பட்டு உள்ளார்ந்து நினைத்திருப்பீர்கள். இப்படி உங்களுக்குள்ளேயே பதிவாகின்ற ஆசையின் படிவங்களையெல்லாம் நீங்கள் அனுபவித்து கொண்டே போனால் அடுத்தடுத்து எடுக்கப் போகின்ற ஜென்மங்களுக்கும் அளவே இல்லாது போகும். அதனால் தீராது தொடரும் உங்களின் துன்பங்கள் அழிந்தொழிந்து தீர்ந்து போவதற்கு மார்க்கமே இல்லை. எனவே இப்படி அளவிறந்த ஜென்மங்கள் மென்மேலும் தொடர்ந்து பிறந்து இறந்து இளைத்து போய் கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும் மனிதகுலம் என்பதற்காகத்தான் தெய்வ ஆலயங்களையும் தெய்வ உருவங்களையும் தெய்வீக சக்திகளை பற்றிய கருத்துக்களையும் அவற்றின் திருவிளையாடல்களையும் தொடர்ந்து பார்க்கும் பொருட்டும், கேட்கும் பொருட்டும், நினைக்கும் பொருட்டும், அவற்றையெல்லாம் அனுபவிக்கும் பொருட்டும் இதுபோன்ற தெய்வீக திருவிழா கொண்டாட்ட நிகழ்வுகளை நமக்காக நம் பெரியோர்கள் ஏற்பாடு செய்து வைத்தார்கள். அதனால் நம் அகத்திலே நம்முடைய ஆசையின் அவத்தை படமானது மறைந்து இந்த பந்தபாசம், இச்சை, அவா முதலியன அற்ற இவற்றுக்கு அப்பாற்பட்ட அந்த தெய்வ படமானது பதியமாகும். அதன் பயனாக துன்பங்கள் தொடர்ந்து சூழ்ந்து நம்மை விடாது துரத்துகின்ற அந்த அனந்தகோடி ஜென்மாந்திரங்கள் ஒரு முடிவுக்கு வந்து முக்தி சக்தி எனும் இயற்கை உண்மை பேரின்பங்களை நம்மை காலத்திலிருந்து நல்லவிதமாக அனுபவிக்கக்கூடிய அந்த தெய்வீக அருட்கடாட்சமானது நமக்கு உண்டாகும். அப்படி தெய்வீக கருத்துக்களையும் திருவிளையாடல் நிகழ்வுகளையும் நல்ல வணக்க ஒழுக்கங்களையும் நாம் கொண்டாடுகிற போது திருவிழாக்களிலும் ஆலயங்களிலும் பெரும் கூட்டங்கள் கூடுகின்றது. அக்காலங்களில் நோய்க்கிருமிகள் தொற்றாமல் இருக்க அக்கிருமிகளை இல்லாது செய்து அந்த இடங்களை சுத்தமாக வைத்து சுகாதாரமான வாழ்க்கையை நமக்கு வழங்குவதற்கு நல்ல உபகாரமாக இருப்பதால் தான் அந்த வாசனா திரவியங்களையும் வாசனை புகைகளையும் ஆங்கே நம் பெரியோர்கள் உபயோகப்படுத்தினார்கள். அதுபோன்ற காலங்களில் ஜன நெருக்கத்தாலும் ஒவ்வொருவரின் சுவாச உஷ்ணத்தாலும் புழுக்கம் ஏற்பட்டு பல்வேறு துர்க்கிருமிகள் உற்பத்தியாகும். அந்த துர்க்கிருமிகளை போக்கும் சக்தியானது கருமருந்துக்கு உண்டு என்பதையும் கண்டறிந்து அக்கருமருந்தை எல்லா இடங்களிலும் தூவுவதற்கு பதிலாக குதூகலமான வான வேடிக்கை என்பதை வைத்து அதன் மூலம் அக்கருமருந்து புகையை நாலாபுரமும் பரவச் செய்து சுகாதாரமான சுற்றுப்புற சூழ்நிலையை உண்டாக்கினார்கள். இப்பொழுது அண்டஜம் என்கிற அந்த வாயுவை பீஜமாக வைத்து உற்பத்தியாகின்ற ஜீவராசிகளை நான் ஏற்கனவே சொன்னேனே அந்த இடத்திற்கு போவோம். அந்த 4 ரூபமாக, அதாவது பிருதிவி என்கிற மண்ணிலும், அப்பு என்கிற தண்ணீரிலும், தேயு என்கிற அக்னியிலும், அண்டஜம் என்கிற வாயுவிலும் ஜென்மங்கள் உற்பத்தியாகின்றன என்பதை நாம் தெரிய வருகிற பொழுது ஆகாயத்தையும் பீஜமாக கொண்ட ஒரு வகையான உற்பத்தியானது இருக்கத்தானே வேண்டும் என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டியதும் ஒரு ஆராய்ச்சியாகும். அப்படி அந்த ஆகாய ஸ்வரூபத்தை வைத்து உற்பத்தியாவதைத்தான் மந்திர பீஜம் என்று குறித்தார்கள் நம் மகான்கள். இந்த மந்திர பீஜம் என்பதுதான் தெய்வத்தின் அருள்வாளிப்பால், தெய்வீக சொப்பனத்தால், பெரியோருடைய கிருபா கடாட்சத்தால், ஞானிகள் முதலியவர்கள் கொடுக்கின்ற அந்த விபூதி பிரசாதத்தால் உற்பத்தியாகின்ற கற்பங்கள். அவை ஆகாயத்தை பீஜமாக வைத்து உற்பத்தியாகும் கற்பங்கள் என்று மகான்கள் காண்கிறார்கள்.
மாவின் விதையை போட்டால் மாங்காய் காய்க்கும், பலாவின் விதையை போட்டால் பலாக்காய் காய்க்கும். இப்படி எதை வித்தாக போடுகிறீர்களோ அதுதான் பலனாக காய்க்கும். அதை போலவே பெரும்பாலான மனித ஜென்மங்களுக்கு வித்து ஒன்றே. அது தாய் தகப்பன் கொண்ட அந்த இச்சை என்கிற வித்தே. இந்த இச்சையை வித்தாக கொண்டு பிறப்படுத்த பெரும்பாலான மனிதர்கள் அவர்களுக்கு பருவகாலம் வந்தவுடனேயே இந்த காமியார்த்தம் என்கிற அந்த இச்சையைத்தான் இந்த பெரும்பாலான மனித வர்க்கம் காய்த்து தீர்க்கிறது. ஆனால் ஆகாயத்தை பீஜமாக பெற்ற தெய்வீக பிறப்புகள் இந்த தாய் தகப்பனாதிகளின் இச்சையாகிய அந்த காமாந்தத்தை வித்தாக கொள்ளாமல் மகான்களின் ஆசியை தெய்வீக அருட்கடாட்சத்தை வித்தாக பெற்று பிறப்பெடுப்பதால் அவர்கள் பருவகாலத்தை அடைந்தாலும் அந்த காமாந்தத்தை காய்க்க விடாமல் உலகத்திற்கு நல்ல பரோபகாரம் செய்யக்கூடிய அவதார புருஷர்களாக ஆகின்றார்கள். இதற்கிடையில் சாதாரணமான நிலைமையில் இருக்கும் மரம் செடி கொடி முதலிய விருட்சாதி வர்க்கங்களுக்கு போதுமான தண்ணீர் சேத்தானது கிடைக்காமல் போகும்போது அவைகள் காய்ந்து கருகி மலடாவது போல மிக தரித்திரமாக இருக்கின்றவர்கள் நல்ல பரோபகாரம் செய்வதற்கு சக்தியேற்ற நிலையிலேயே தங்கள் வாழ்வில் அயர்ந்து தளர்ந்து இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகின்றார்கள். மிக அறிவாளியாக இருந்தாலும் கூட பிறருக்கு கொடுக்கும் அந்த தான தர்மம் எதுவும் செய்யாமல் அறிவின் பெயரால் தனக்கும் தன் சந்ததிக்கும் வேண்டுமென நினைத்து தன்னை தடுத்து நிறுத்தி கொள்ளும் இம்மாதிரியான அற்பமான மனித வர்க்கமானது இரண்டாம் தரமேயாகும். எனவே முதல் தரமாகிய அந்த ஆகாய பீஜத்தை பெற்று பிறந்த ஆண்கள் பெண்கள்தான் தெய்வீக சொரூபங்கள் ஆவார்கள். இப்படிப்பட்ட மந்திர சொரூபங்களுக்குத்தான் நமக்கு மேற்பட்டு நம்மை அனுஷ்டிக்கின்ற அந்த தெய்வீக காட்சிகளானது மிக எளிதாக தெரியும். அப்படிப்பட்டவர்கள்தான் தெய்வீகத்தை நன்கறிந்து அனுபவித்து அதன்பால் உன்னத நிலைக்கு உயர்ந்த பெரியோர்கள், மகான்கள். இப்படிப்பட்டவர்கள்தான் சாதாரணமான நிலைமையில் தெய்வீக உண்மைகளை தெரிந்து கொள்ள வாய்ப்பில்லாத சாமானியர்களும் அவற்றை நல்லபடியாக தெரிந்து கொண்டு அருள் நலம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இம்மாதிரியான திருவிழாக்கள் மூலமாக தெய்வீக காட்சிகளை சாதக சகாயமாக அருள் உபாயமாக நமக்காக அமைத்து கொடுத்தார்கள். இம்மாதிரியாக மந்திர பீஜத்தால் வந்துதித்த மகான்களால் தான் பெருங்காரியங்களெல்லாம் நடைபெறுகின்றன. இன்னும் பற்பல நற்காரியங்கள் நடைபெறவும் காத்து நிற்கின்றன. இந்த நிலைமையில் இன்னும் பராசக்தியினுடைய கிருபையும் அது என்னென்ன முறையில் இயங்குகின்றது என்பதையும் விளக்குவதற்கு பல யோக முறைகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. அவைகளை தங்களின் அன்றாட நடைமுறையில் அனுசரிக்கின்றவர்களுக்கு அவர்களுடைய பிராப்தத்திற்கும் முயற்சி பேத பக்குவத்திற்கும் தக்கவாறு யோக பலன்கள் கிட்டும். ஒரே தாய் தகப்பனுக்கு குழந்தைகள் பிறந்தாலும் ஒன்றுக்கு இனிப்பிலே பிரியம், ஒன்றுக்கு புளிப்பிலே பிரியம், ஒன்றுக்கு கசப்பிலே பிரியம், இப்படி பலவித பிரியங்கள் ஏற்படுகிறது. என்ன காரணம்? ஒரே கர்ப்பத்திலிருந்து வந்த பிறப்பாக இருந்தாலும் பூர்வ ஜென்மத்திலே அதற்கிருந்த இச்சை பற்றியே அதனுடைய வாழ்க்கையானது நடைபெறுகிறது. இந்த நம் மனித ஜென்மத்திற்கு உபகாரமாக உள்ள சக்திகளுக்கு பல உட்சக்திகளும் உண்டு. நம் மனித வர்க்கத்தில் எல்லோருக்கும் இந்த வேர்வை என்கிற அந்த ஒன்று உண்டு. பொதுவாக வேர்வை என்கிற அந்த ஒன்று உண்டு என்றாலும் சிலருடைய வேர்வையிலே நாற்றம் உண்டு. கற்றாழை நாற்றம், பாக்கு நாற்றம், முட்டை நாற்றம், புலால் நாற்றம், இப்படி பல்வேறு நாற்றத்தை உண்டாக்குகிற வேர்வைகள் உண்டு. சிலருடைய வேர்வைகள் நாற்றமில்லாது வெறும் உப்புச்சத்து மாத்திரம் இருக்கும். இவை இரண்டையும் நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். ஆண் பெண் இருபாலர்களிலும் இப்படி நாற்றம் உடையவர்களாகவும் அது அற்றவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் நறுமணமாகிய நல்ல வாசமுடையவர்களும் இருக்கத்தானே வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து தெரிந்து கொள்ளக்கூடும். ஆனால் அப்படிப்பட்டவர்களை எல்லோரும் பார்த்திருக்க முடியாது. எந்த அளவிற்கு துர்நாற்றம் கொண்ட வேர்வை இருக்கிறதோ அதை பொறுத்து பூர்வ ஜென்மத்தில் அது இன்ன மிருகமாகவோ இன்ன பட்சியாகவோ இருந்தது என்பதற்கு சாஸ்திர ஆராய்ச்சி இருக்கிறது. எந்த நாற்றமும் இல்லாமல் இருக்கிற வேர்வைதான் மனித ஜென்மத்திலிருந்து மீண்டும் மனித ஜென்மத்திற்கு வந்தது என்பதற்கு சான்றாகும். நல் மனம் கமழ்ந்தால் அப்படி கமல்கின்றவர்கள் தெய்வீக ஜென்மத்திலிருந்து மந்திர பீஜத்தால் வந்தவர்கள் என்பதற்கு அடையாளமாகும். இதை வைத்துத்தான் பாண்டிமாதேவிக்கு இயற்கை மனம் கூந்தலில் இருந்ததாகவும் அதற்காக நக்கீரன் செய்த விவாதமும் அதனால் நடந்த நர சங்கமமும் உங்களுக்கு நன்றாக தெரியும். தண்ணீரானது அது ஓடுகின்ற தண்ணீராக இருக்கும்போது
அதில் கிருமிகள் உற்பத்தியாகாது. அது தேங்கி நிற்கிற ஒரு குட்டையாக நிற்கும் பொழுது அதில் கிருமிகள் உற்பத்தியாகித்தான் தீரும். அதுபோல தெய்வீகமும் ஆன்மீகமும் செழிப்புற்று பயணிக்கிற காலத்தில் சுயநலமும் நாஸ்திகமும் தோன்றாது. அப்படி ஆன்மீகமும் தெய்வீகமும் செழிப்புற்று பயணிக்கும் அந்த நல்ல நடைமுறை பழக்க வழக்கமானது அறிவின் பெயரால் இல்லாமல் அவற்றை அனுபவித்து தெரிவதற்கும் சக்தியற்று ஏதோ ஒரு பழக்க தோஷத்தில் நம்பிக்கையில் என் முன்னோர்கள் இப்படி எழுதியதால், அவர்கள் அப்படி சொன்னதால் நானும் இப்படி செய்கிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு தேங்கிய குட்டையாக தெய்வீகம் மாறுகின்ற போதுதான் அதில் அல்லே என்று சொல்லுகிற அந்த கிருமிகள் உற்பத்தியாகும். இப்படிப்பட்ட அந்த அவல நிலைமை வருகிற பொழுதுதான் ஆன்மீகவாதி என்று சொல்லுகிற ஒருவனிடத்தில் வெளிவேஷத்தில் வணக்கம் இருந்தாலும் குணத்திலே இழிவுதான் ஏற்படும். சுத்தமான தன்மையிலே ஆன்மீகம் உள்ளபோதுதான் அசுத்தமான நாஸ்திகம் உற்பத்தியாகாது. சுயநலம் பற்றிய விளம்பர ஆன்மீகமானது ஆன்மீக வேஷத்தை தாங்குகிற பொழுது அது தேங்கிய தண்ணீரில் உற்பத்தியாகிற கிருமிகளைப் போல நாஸ்திகம் என்கிற அசுத்த கிருமியும் அதனால் ஆறாத ஒரு நோய்வாய்ப்பட்ட சமுதாய அவல நிலையும் ஏற்படும். இத்தகைய நாஸ்திக அசுத்த கிருமிகளின் அந்த அவல தொற்று நோயானது நல்ல ஆஸ்திக உற்பத்தியாலும் அவற்றின் உண்மையான நடைமுறை பழக்க வழக்கத்தால் மட்டுமே தீரும். இப்படி இந்த நாஸ்திக அசுத்த நோய்க்கு ஆட்பட்ட நேரம்தான் இது. இதனால் இந்த உலகம் கயமை பொய்மை முதலியன விளைவிக்கும் தீய செயல்களுக்கு புகலிடமாகி பலவித அவத்தைகளுக்கு ஆளாகி வருகின்றது. எனவே நம்மை காத்தருளக்கூடிய தெய்வீக சக்தியால் இதற்கொரு மாறுதல் சமீபத்தில் வருவதற்காக நாம் பிரார்த்திக்க வேண்டிய ஒரு தருணத்திலே இருக்கிறோம். அந்த நல்ல நிலைமையை பெறுவதற்கு சுயநலம் கடந்து பொது நலத்தை போற்றக்கூடிய தெய்வீக சொரூப சீலர்களை, மகான்களை, அவதார புருஷர்களை நாம் அடையும் பொருட்டு பலர் மறந்து போனாலும் ஒரு சிலராவது நினைப்பதற்கும் வணங்குவதற்கும் வேண்டுவதற்கும் சாதக சகாயமாக இம்மாதிரியான பெருங்காரியங்களையெல்லாம் நாம் நடத்த வேண்டிய ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கின்றோம். மனித சிருஷ்டியின் ரகசியங்கள், மனித வாழ்க்கையின் முடிவான இலக்கு, அதற்கு உதவக்கூடிய உபகாரமாக செயல்படக்கூடிய தெய்வீக சக்திகளின் தொடர்புகள், ஜீவபூத அணுக்களின் சஞ்சரிப்புகள், அவைகள் இயற்கையில் இயங்குகின்ற தன்மைகள், இவை இன்னும் மனித அறிவுக்கு முழுமையாக எட்டவில்லை. இன்றைக்குத்தான் அணுகுண்டு என்பது வந்ததாகவும் இதிலே விஞ்ஞானம் முடிவுற்று போனதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த அணுகுண்டினுடைய ஆராய்ச்சி வந்த பிறகு நமக்கு தெரிவதென்ன? எந்த பொருளும் அணுகுண்டை போட்டால் அது இல்லாது போய்விடுகின்றது என்பதே. அணு மிகச் சிறியது, அந்த அணு பிளக்கப்பட்டதன் பிறகு ஒன்றுமில்லாமல் போய்விடுகின்றது என்பதை வைத்துக்கொண்டு இந்த அணு விஞ்ஞானிகளாக இருக்கின்ற மேலை நாட்டவர்களுக்கும் இந்த லாஜிக் என்கிற அந்த தர்க்க சாஸ்திரம் நன்கு தெரியும். அது அவர்களே சொல்லிக் கொடுத்த சாஸ்திரம்தான். அப்படி அந்த அணுவை பிளந்தவுடனே அது ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது என்று சொன்னால், when atom is split it becomes nothing என்கிற ஃபார்முலா வருகிற போது, அப்படி அவர்களின் அந்த ஃபார்முலாவுக்கே வந்து அணுவை பிளந்த பிறகு உஷ்ண ஒளி உண்டாகி அது வெட்ட வெளியில் கலந்து ஒன்றுமில்லாமல் போகிறது என்பதை ஏற்றுக்கொண்டால், அந்த வெட்டவெளி என்பது ஒன்றுமில்லாதது. ஒன்றுமில்லாத ஒரு இடத்தில் ஒன்றுமில்லாத ஒன்றில் ஒரு வஸ்துவானது எப்படி வியாபிக்க முடியும் என்று நாம் கேட்டால், இவர்கள் விழிப்புக்கு ஆளாகி அந்த வெளியில் ஈத்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊடகம் இருக்கிறது சார், அதுதான் அந்த வெட்ட வெளியில் இந்த உஷ்ண ஒளியாற்றலானது வியாபகமாகி வியாபியமாவதற்கு காரணமாக இருக்கிறது சார் என்கிறார்கள். இப்படி ஈத்தர் ஊடகம் என்கிற ஒன்று இருக்கிறது என்று இவர்கள் இப்போதுதான் ஒருவாறு ஒப்புக்கொண்டுள்ளார்கள். நம் சித்தர் பெருமக்கள் அது ஈசர் நாடகம் என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அதை உத்தரமாக சொல்லிவிட்டார்கள். அதற்குரிய பற்பல சான்றுகளில் ஒன்றுதான் வெட்ட வெளிதனை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி என்று நம் குதம்பை சித்தர் குறிப்பாக சொன்ன சூட்சுமம் ஆகும். அடுத்து இன்னும் இவர்களை விடாது தொடர்ந்து nothing alone will come from nothing, anything or something cannot come from nothing. ஒன்றும் இல்லாததிலிருந்து ஒன்றுமில்லாத ஒன்றுதானே வர முடியும். ஒன்றும் இல்லாததிலிருந்து வேற எந்த ஒன்றுமே வர முடியாதே. அப்படியெனில் where did this universe first come from? இந்த பிரபஞ்சம்
முதலில் எங்கிருந்து வந்தது என்கிற ஒரு கேள்வியை எழுப்பி நாம் விஞ்ஞானிகளை கேட்கிற பொழுது, that nothing must be something, yet it seems to be nothing, sir. அந்த ஒன்றும் இல்லாததில் ஏதோ ஒன்று உண்டு சார். அப்படி அதில் ஏதோ ஒன்று இருந்தாலும் அது ஒன்றும் இல்லாதது போலவே தான் தோன்றுகிறது சார் என்று சொல்லி தப்பி பிழைத்தோம் என்று நினைக்கிறார்கள். அப்படி ஒன்றுமில்லாதது போலிருந்து எல்லோரையும் ஏய்க்கிற அந்த ஒன்றைத்தான் மாயை என்று நம் முன்னோர்கள் கண்டார்கள். அந்த இடம்தான் தேவியை காணுகின்ற இடம். இந்த இடத்தில்தான் that poor physics must stop and metaphysics should start. இப்படி ஒன்றுமில்லாததிலிருந்து வேறெதுவும் வர முடியுமா என்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிக்கின்ற காலத்தில் அங்கே விஞ்ஞானிகள் மண்டியிட்டு காத்திருக்க வேண்டிய இடமும் மனோதத்துவ சாஸ்திரிக்கு முதலிடம் கொடுக்க வேண்டிய காலமும் வந்து இப்போது அதுவும் முற்றாகி போய்விட்டது. இப்படி அவர்களின் முரட்டுத்தனமான முயற்சிகளெல்லாம் முற்றாகிவிட்டதனால் இவ்வளவு காலம் அந்நியர்களை அடக்கி ஆண்ட அந்த திமிரெல்லாம் போய் மீண்டும் என்ன செய்வது என்ற திகைப்பிலே இனி என்ன ஆகுமோ என்கிற ஒரு மிகப்பெரிய அளவில் பயந்த சுபாவத்திலே இன்றைக்கு அந்த நாடு வாழ்கிறது. அணுவின் சூட்சுமத்தையும் வெளியின் இரகசியத்தையும் நன்கு தெரிந்த பெரியவர்கள்தான் நம் முன்னோர்கள். அணு என்பதை நாம் தெரியாமல் இருந்தவர்கள் அல்ல. அணுவில் அவனும் அவனுள் அணுவும் என்றும், அண்டங்களெல்லாம் அணுவில் அடைத்தருளும் சித்தனவன் என்றும், அணுவில் அணுவாயிருந்தார் வெண்ணிலாவே, எங்கும் ஆகி நின்ற வண்ணமென்ன வெண்ணிலாவே என்றும், அரியதுவாய் பெரியதுவாய் அணுவும் செல்லாத நிலைகளிலும் செல்லுவதாய் விளங்கும் திருச்சிற்றம்பலம் தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர் என்றும், அது வளர் அணுவே அணுவளர் அதுவே அதுவணு வளர்தரும் உறவே என்றும், அகத்தானே புறத்தானே அணுவானானே அணுவினுக்குள் அணுவானானே அதனுள் உள்ளானே என்றும், உலகு பல்கோடி கோடிகள் இடங்கொள் ஒவ்வொப்பில்லா அண்டத்தின் பகுதி விலகுறா அணுவில் கோடியில் ஒரு கூற்றிருந்தன என்றும், அடுக்கிய பேர் அண்டமெல்லாம் அணுக்களென விரித்த அம்மே என் அப்பா என் ஐயா என் அரசே என்றும், பரமாய அணு ஒன்று பகுதி அது ஒன்று பகுதிக்குள் அமைந்த கரு ஒன்று ஏற்றமிக்க அக்கருவுள் சக்தி ஒன்று சக்திக்கிரை ஒன்றாம் மற்றோர் அதிகாரி இல்லையடி என்றும், மண்பூத முதற் சக்தி வாலணுவில் அணுவாய் மதித்த அதன் உள்வொளியாய் என்றும், உருவும் இவ்வண்டங்கள் அத்தனையும் அருள் வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊடசெய்ய அவ்வெளியின் நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே என்றும், அன்பனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பனும் அணுவில் அமைந்த பேரொளியே என்றும், இப்படி அணுவையும் இயற்கை உண்மை வெளியையும் இணைத்து பாடிய தமிழ் பாடல்களெல்லாம் இங்கு ஏராளமாக இருக்கின்றன. அதுவும் தவிர சாதாரணமான தமிழ் உரைகளிலும் அணுவின் பெயர் கையாளப்பட்டிருக்கிறது. சிலப்பதிகாரத்திற்கு வருவோம். மாதவி நடனத்திற்கு அரங்கு அமைக்கையில் சில ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட அந்நூலிலே அதற்கு அளவுகோல் அமைக்கப்படுவதாக சொல்கிற இடத்தில் இன்றைக்கு இந்த மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் என்று கீழிருந்து அளவுகளை எப்படி அமைத்திருக்கிறார்களோ அப்படி அன்றைக்கு இளங்கோவடிகள் சொல்லும்போது எங்கிருந்து தொடங்குகிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்படி அளவுகோல் சொல்லும்போது 8 அணு கொண்டது ஒரு தேர்த்துகள், 8 தேர்த்துகள் கொண்டது ஒரு இம்மி, 8 இம்மி கொண்டது ஒரு எல், 8 எல் கொண்டது ஒரு நெல், 8 நெல் கொண்டது ஒரு பெருவிரல். இப்படி அணுவிலிருந்து அளவுகோலிட்டு ஆண்டிருக்கிறார்கள் நமது நாட்டார்கள். எனவே அணுவை தெரியாமல் இருந்தவர்கள் அல்ல நாம். இதைத்தான் இன்றைக்கு சாதாரணமாக ஒரு சிறு பையன் கூட தமிழிலே கோபம் வரும்போது உனக்கு ஒரு இம்மி அளவும் எதுவும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான். ஆனால் அந்த இம்மி என்றால் இவனுக்கு என்னவென்று தெரியாது. இருந்தாலும் அந்த சொல்லை வார்த்தை அளவிலே நடைமுறையில் பயன்படுத்தி வருகிறான். அணுவிலிருந்து 8 அணு கொண்டது ஒரு தேர்த்துகள் என்று கண்டு, 8 தேர்த்துகள் கொண்டது ஒரு இம்மி என்று கண்டு, 8 இம்மி ஒரு எல் என்று கண்டு, அந்த 8 எல்லை வைக்கிற பொழுது அது ஒரு நெல் அளவு என்றும் கண்டு, அந்த 8 நெல் அளவிலிருந்து பெருவிரல் என்று சொல்லுகிற அந்த அங்குலமாக வந்து அதற்கு மேல் பல்வேறு அளவுகள் பரிணாமம் பெற்றது. இந்த அளவிற்கு நாம் அனுபவமாக அணுவையும் தெரிந்து அதற்குள்ளே உள்ள வெளிகளுக்கும் சென்று அக்காலத்திலேயே
இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றும் என்று வருமோ என்று மன்றாடும் அளவுக்கு நாம் மாயையினுடைய வல்லமையை தெரிந்துள்ளோம். அணு பிளக்கப்பட்டதன் பிறகு கிடைத்தது ஒரு வெளி அல்ல, 2 வெளி. அந்த இருவெளிக்கும் அப்பால் நிற்கின்ற இடம்தான் பிரம்மஸ்வரூபம் என்று நம் மகான்கள் கண்ட இடம். அந்த இடம்தான் விஞ்ஞானத்தை தாண்டி மெஞ்ஞானம் போய் தொட்ட இடமாகும். இதைத்தான் சித்து ஆகாசம், சிதாகாசம் என்றும் தகராலயம் என்றும் கூறுவார்கள். இதைத்தான் வேதாந்த சித்தாந்த சமரசம் கண்ட மகான்களும் வேறு விதமாக கண்டார்கள். இன்னும் இப்படி இருக்கிற இயற்கை உண்மை விடயங்களையெல்லாம் அடியன் பேசிக்கொண்டே போவது என்று நினைப்பேனே. ஆனால் இன்னும் பல வருடங்கள் பேசலாம். அப்படி பல வருடங்கள் நீங்களும் கேட்கலாம். என்றாலும் கோடியில் ஒரு பங்கைத்தான் எட்டி பார்க்க முடியுமே தவிர ஒட்டி பார்க்க முடியுமே தவிர தொட்டு பார்க்க முடியாது. தமிழ் கலை அவரவருடைய அறிவால், ஆண்டவன் கிருபையால் அவரவர்களுக்கு உதயமாகி கிடைக்க வேண்டியதே தவிர பூராவும் சொல்லி தீர்ப்பது, பூராவும் கேட்டு தீர்ப்பது என்பதும் இயலாத ஒரு காரியம். அத்தனையும் சொல்லி கேட்டாலும் குழப்பத்தில் வந்து முடியுமே தவிர நிரந்தர ஞாபகத்திற்கும் வராது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று ஆகிவிடவும் கூடாது. ஆகையால் அவரவர்களுக்கு உள்ள அறிவு மிகச் சிறியது, பராசக்தியின் அறிவு அகுது மிக பெரியது. தவறு செய்கிற குழந்தைகளையும் நல்ல நேர்மை செய்கிற குழந்தைகளையும் காப்பாற்றுவது தாயின் கடன். இன்றைக்கு இந்த உலகம் மிகவும் பாழ்பட்ட பாதையிலே போய்கொண்டிருக்கிறது. அப்படி அந்த தவறான பாதைக்கு போகாமல் தெய்வீகம் நிறைந்த, தெய்வீகம் சூழ்ந்த நம் சொந்த சொரூபத்திற்கு வந்து விஞ்ஞானிகளாக இருக்கின்றவர்களும் தங்களுடைய கர்வத்தை குறைத்து கொண்டு மெஞ்ஞானிகளாக இருக்கிறவர்களும் இந்த உலகில் நல்லபடியாக இயங்குவதற்காக பரிபக்குவமான சூழ்நிலையை, நற்கருணையை ஆண்டவனால் அருளப்பட்டு இப்படி இந்த இருசாரரும் ஒன்றிணைந்து இந்த உலகத்தை காக்கும் பொருட்டு நல்லதே நினைத்து நல்லதே செய்வதற்காக ஒரு புனித நாளாக இந்த நவராத்திரியானது ஏற்பட்டுள்ளது. நான் இங்கே பேசிய பேச்சுக்கள் எவரையும் குறைவுபடுத்தவோ எவர் மனதையும் புண்படுத்தவோ அல்ல. மனித ஜென்மம் நல்லபடியாக சேமமாக வாழ வேண்டும் என்பதற்காக சொன்னதே தவிர வேறல்ல. அப்படி எவருக்கும் எந்த கருத்தும் ஏற்பட்டிருக்குமேயானால் அவர்களும் என்னை மன்னிக்க வேண்டுமென அவர்களின் பொற்பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். பெரிய தெய்வீக சக்திகள், அவற்றின் திருக்காரியங்கள், அதன் திருவிளையாடல்களை பற்றி சொல்லுகிற காலத்தில் முழு அறிவோடு சொல்லியிருக்க முடியாது. அடியேன் மிக சிறியவன். அனுபவத்தாலும் படிப்பாலும் வயதாலும் பெரியோர்கள் சொல்லச் சொன்னதன் காரணமாக பராசக்தியின் கிருபையால் சில வார்த்தைகளை இங்கே சொன்னேன். சொன்னவைகள் நல்லவைகளாக இருப்பின் அது பராசக்தியின் கிருபை. அதில் ஏதேனும் அழுக்கு இருப்பின் அது அடியனுடைய அறியாமையால் ஏற்பட்டது. அதையும் மன்னித்தருள வேண்டுமென நீங்களும் பராசக்தியை கேட்டுக்கொள்ள வேண்டுமென்று வேண்டிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த சுவாமிஜி அவர்களுக்கும் இங்கு ஆதரவு தந்த அத்தனை கிராமவாசிகளுக்கும் இதை நடத்தி தந்த பெரியோர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் காரணமாக தட்சிண கைலாசமாக நிற்க வேண்டுவதற்கும் காசியாக நிற்க வேண்டுவதற்கும் சுவேதன பெருமாளாகிய மகாலிங்கத்திற்கும் ஆண்டவன் கிருபை செய்து நம் எல்லோரையும் இந்த உலகத்தையும் நல்லபடியாக உய்விக்க வேண்டுமென பிரார்த்தித்து கேட்டுக்கொண்டு அடியேன் என்னுடைய வார்த்தைகளை இப்பொழுது முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். இத்துடன் நம் தெய்வீக திருமகனார் பசும்பொன் தேவர் அவர்களின் இந்த ஆன்மீக சொற்பொழிவானது நிறைவு பெறுகிறது. இந்த தெய்வ சொற்பொழிவை இதுவரை செவிமடுத்து கேட்டவர்களுக்கும் இனி வருங்காலங்களில் கேட்பவர்களுக்கும் என்னுடைய அன்புகளிமிய வணக்கங்களை பணிவன்புடன் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சிறுவன் நம் தெய்வீக திருமகனார் அவர்கள் ஆற்றிய இந்த அருட்பேருரையை வாசித்து வழங்கியதில் பிழைகள் ஏதேனும் இருப்பின் என்னையும் உங்களின் அன்புலம் கொண்டு மன்னித்தருள வேண்டுமாய் உங்கள் எல்லோரிடத்தும் மீண்டும் ஒருமுறை பணிவன்புடன் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், சுபம். இங்ஙனம் உங்கள் அன்புகளுமிய அன்பன் சாது பாண்டியன். வாழி நீடோழி வளமோடும் நலமோடும். திருச்சிற்றம்பலம்.
ஆனந்த நடம் பொதுவில் கண்ட தருணத்தே ஆனந்த நடம் பொதுவில் கண்ட தருணத்தே அருமருந்தொன்று என் ஆனந்த நடம் பொதுவில் கண்ட தருணத்தே அருமருந்தொன்று என் கருத்தில் அடைந்தமர்ந்ததுதான் ஆனந்த நடம் பொதுவில் கண்ட தருணத்தே. கானந்த மதத்தாலே காரமறை படுமோ கானந்த மதத்தாலே காரமறை படுமோ கடுங்காரமாகி எழுதல் கானந்த மதத்தாலே காரமறை படுமோ கடுங்காரமாகி என்றல் கருத்தில் உரைத்திடுமோ ஆனந்த நடம் பொதுவில் கண்ட தருணத்தே அருமருந்தொன்று என் கருத்தில் அடைந்தமர்ந்ததுதான் ஆனந்த நடம் பொதுவில் கண்ட தருணத்தே. ஊனந்த மர கொழும்போது இனிக்கரசம் தருமோ ஊனந்த மர கொழும்போது இனிக்கரசம் தருமோ உனக்கசந்து குமட்டியதி எடுத்திட நேர்ந்திடுமோ உனக்கசந்து குமட்டியதில் எடுத்திட நேர்ந்திடுமோ நான் அந்த உளவறிந்து பிறர்க்கீய வருமோ நான் அந்த உளவறிந்து பிறர்க்கீய வருமோ நல்ல திருவுளம் எதுவோ நான் அந்த உளவறிந்து பிறர்க்கீய வருமோ நல்ல திருவுளம் எதுவோ வல்லதறிந்திலே ஆனந்த நடம் புதுவில் கண்ட தருணத்தே அருமருந்தொன்று என் கருத்தில் அடைந்தமர்ந்ததுதான் ஆனந்த நடம் பொதுவில் கண்ட தருணத்தே. ஏ